இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வந்து அருமையான அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இறைவார்த்தையை நமக்கு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது போன்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நம்மை இந்த ஆலயத்திற்கு சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. நாம் வேதனையிலும் விரக்தியிலும் உச்சத்தில் நாம் இருக்கிற வேளையிலே, மனபாரம் நம்மை முழுமையாக அழுத்துகிற வேளையில் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஓடி வருகிறோம். எதற்காக? நம்முடைய மனபாரம் சுமைகளை எல்லாம் அவருடைய கரங்களிலே நாம் இறக்கி வைத்துவிட்டு மன நிறைவோடு நாம் மீண்டும் நம்முடைய அன்றாட கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஆலயத்துக்கு வருவது, இந்த இறைவன் என் சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய இறைவனாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில்தான் நாம் வருகிறோம். இந்த இறைவார்த்தையும் அத்தகைய ஒரு ஆறுதலான ஒரு செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறது. நம் இறைவன் நம் சுமைகளை தாங்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அந்த கிராமப்புற பங்கு அது. அந்த கிராமப்புற பங்கிலே அன்றைக்கு இந்த நற்செய்தி பகுதி வந்தபோது அந்த பங்கு தந்தை மறையுரை ஆற்றிவிட்டு வந்தார். அப்பொழுது வயலிலே ஒரு பெரியவர் வேலை செய்து கொண்டிருந்தார். கிராமப்புறங்களில் தெரியும், அதிகாலை வேலையில் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சிலர் வேலைக்கு சென்றாலும் ஆலயத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒளிபெருக்கி வழியாக அருமையாக அந்த திருப்பலி மறையுரைகளை எல்லாம் கேட்பார்கள். நிறைய பேர் அது வெளியிலிருந்து இன்னும் தெளிவாக எல்லாவற்றையும் கேட்டு சொல்வார்கள். ஆலயத்திற்கு வருகிறவர்களை விட வராதவர்கள் வெளியிலிருந்து தெளிவாக கேட்பார்கள். அப்போ அந்த பெரியவர், சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க. அந்த ஃபாதர் நின்னார். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு உங்களுடைய மறையுரை நன்றாக இருந்தது, அதை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லுங்க என்று அந்த பங்கு தந்தை கேட்டார். இந்த நுகத்தடியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நுகத்தடி என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. நுகத்தடினா என்னன்னு தெரியுமா? ஏர் மாடு பார்த்துருக்கீங்களா? ஏர் மாடு வயலில் வந்து ஏர் உழுவாங்கல்ல, அதை பார்த்துருக்கீங்களா? எப்படி உழுவாங்க? 2 மாடு, அந்த மாட்டு கழுத்தில் என்ன இருக்கும்? கட்டை இருக்குமா? அதுக்கு பேர் தான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க, வண்டி இழுக்கிறது. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், ஐயா அந்த ஃபாதர் நீங்கள் அருமையாக மறையுரை ஆற்றினீர்கள், அந்த நுகத்தடியை பற்றி இன்னும் ஒரு கூடுதலான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த நுகத்தடியினுடைய பாரம் என்பது 2 புறமும் சமமாக இருக்காது. ஒரு புறம் மிக அழுத்தமாக பாரமாகவும் ஒரு புறம் லேசாகவும் தான் இருக்கும். அதிகமாக அந்த நோனா மரம் என்று சொல்வார்கள், அதுபோல பாரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருந்தால் அந்த நுகத்தடியை செய்வார்கள். எனவே ஒரு புறம் சற்று பாரம் அதிகமாகும், ஒரு புறம் லேசாக இருக்கும். எனவே அந்த 2 மாடுகளை அந்த உழவனோ அல்லது அந்த ஏர் மாடுகளை வைத்திருக்கிறவன் வண்டியிலே பூட்டுகிற வேளையில் அந்த பாரம் அதிகமாக இருப்பதை வலிமை ஒரு 2 மாடுனாலும் அதில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் ஒன்று வீக்காக இருக்கும். படுக்க மாடாகவே இருக்கும், வண்டி ஓட்ட முடியாது, ஏர் ஓட்ட முடியாது. அப்போ அந்த லேசானதை கொஞ்சம் வலிமை குறைந்த மாட்டின் கழுத்திலும் பெரியதை வலிமையான ஒரு மாட்டின் மீதும் வைத்துத்தான் பூட்டுவார்கள். நீங்கள் சொன்ன அந்த மறையுரை, என் சுமை உங்களை அழுத்தாது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேதனைகளையும் சுமைகளையும் நாம் தாங்கி வருகிற பொழுது அந்த வலிமையான பகுதியை ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறார். வலிமை குறைந்ததை தான் நம்மிடத்தில் படைத்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார் என்று அந்த பெரியவர் இன்னும் கூடுதலான ஒரு செய்தியை அந்த நுகத்தடியை பற்றி சொல்லி அந்த பங்கு தந்தையோடு பகிர்ந்து கொண்டாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கிறார். வலிமை அளிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்களை அவர் தாங்கிக் கொள்கிறார்.
அதே ஒரு வார்த்தை இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய வாழ்வில் அது முழுமையாக நிறைவேறுகிறது. இந்த உலகிற்கு இந்த மாபெரும் இயேசு மழலையாக பிறந்ததனுடைய நோக்கம் இந்த மானுடத்தின் சுமைகளை அவர் தாங்கக்கூடிய ஒரு சுமை தாங்கியாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி வருகிறோம் என்றால், என்னுடைய பாரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை எல்லாம் அவருடைய கரத்தில் நான் போட்டு விடுவேன். பேதுரு சொல்வது போல, நீ உன் கவலையெல்லாம் அவருடைய கரத்தில் போட்டு விடு, அவர் உன்னை பார்த்து கொள்வார் என்று பேதுரு மிக அழகாக கடிதத்தில் எழுதுகிறார். எனவே நம் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற போது அவர் வலிமையானவற்றை தாங்கிக் கொண்டு லேசான பகுதியை நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக, என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது. அவருடைய நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்றால் அவருடைய சிலுவைகளை நாம் ஏற்றுத்தான் வர வேண்டும். சிலுவை இல்லாத வாழ்வு நமக்கு கிடையாது. எனவே நம்முடைய வாழ்வில் இறக்க முடியாத பாரம், சிலுவை சுமை நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை அதை நம்முடைய தீராத நோயாக இருக்கலாம். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரையிலேயே நாம் இருந்தாக வேண்டும். அல்லது ஒரு குடிகார கணவராக இருக்கலாம், அவரை வாழ்க்கை முழுவதும் நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லது ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடிய மனைவியாக இருக்கலாம், புரிந்து கொள்ளாத மனைவியாக இருக்கலாம். அல்லது பிள்ளைகள், பொறுப்பற்ற ஒரு பிள்ளைகள், நமக்கு தீராத சிலுவை. எனவே நம்முடைய வாழ்வில் அந்த சிலுவைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய மனநிலை நமக்கு வேண்டும். என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது. எப்படி அந்த இறைவன் நம் பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கென்று ஒரு குடும்பங்களை கொடுக்கிற இறைவன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அதே ஒரு சூழலையும் தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவருடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட நாம் நம்முடைய தீராத சிலுவைகளாகிய இது போன்ற சுமைகளை வாழ்நாள் முழுவதும் சுமந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை இன்முகத்தோடு செய்து இறைவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது அதுவும் நமக்கு எளிமையானதாக மாறும் என்ற அந்த நம்பிக்கை செய்தி இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சுமை தாங்கும் இறைவனை நாம் வரமாக பெற்றுள்ளோம். அந்த இறைவனுடைய முன்மாதிரியை நாமும் பின்பற்றி நம்முடைய அன்றாட சிலுவைகளை இன்முகத்தோடு ஏற்று இறைவனுக்கு பெருமையும் மாட்சியும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே சினம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.